இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியின் புனித தன்மையையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்டோ பாரில் கல்லூரி மாணவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதும் மற்றொருவர் படுகாயம் அடைந்திருப்பதும் வருத்தத்திற்குரியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ரெஸ்டோ பார்களை திறந்தால் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடக்கும் என்று இந்த பார்கள் திறக்கும் போதே புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் அரசை எதிர்த்து இப்படிப்பட்ட பார்களை திறக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியது. ஆனால் முதல்வர் அதை உதாசீனப்படுத்திவிட்டார். ரெஸ்டோ பார்கள் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை நிகழ்ந்துள்ள குற்றப்புள்ளி விவரங்களை பார்த்தால் இதன் உண்மை புரியும். ஏற்கனவே 2 கொலைகள், பல அடிதடி சண்டை, பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வது போன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளன. சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கு, அரசுக்கு வருவாய் ஈட்டுவதற்கும் அரசு எந்த ஆலோசனையும் கேட்காமல் ரெஸ்டோ பார்களை திறந்தது. அது மட்டுமில்லாமல் வேண்டாம் என்று சொன்னபோது மக்கள் தொகை உயர்வுக்கு ஏற்ப ரெஸ்டோ பார்கள் எண்ணிக்கை உயர்த்தப்படும் என்ற புதிய தத்துவத்தை கண்டுபிடித்து முதல்வர் ரெஸ்டோ பார் திறப்பதை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று கூறினார். ஆனால் இவ்வளவு மக்கள் தொகைக்கு எத்தனை பார்கள் என்ற விகிதத்தை அவர் வெளியிடவில்லை. ஒருவேளை அது பற்றி இன்னும் அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. இவ்வாறாக மதுக்கடைகளை திறந்து சித்தர் பூமியான புதுச்சேரியை மதுச்சேரியாக மாற்றிய பெருமைக்காக முதல்வர் புதுச்சேரியின் வரலாற்றில் நிச்சயம் இடம்பெறுவார். இன்றைக்கு ஒரு மாணவரின் உயிர் பறிக்கப்பட்டுள்ளது. வருவாய் வேண்டும் என்ற முதல்வர் அந்த இளைஞரின் உயிரை திருப்பி கொடுப்பாரா? புதுச்சேரியில் இன்று பல்வேறு ஒழுங்கினங்களுக்கு காரணமாக உள்ள ரெஸ்டோ பார்களை இவரால் நெறிமுறைப்படுத்த முடியவில்லை. இந்த பார்கள் செயல்படும் நேரம் குறிப்பிடப்பட்டு அதை மீறி அவைகள் செயல்படுவதை கண்டித்து அரசின் இயந்திரம் செயல்படவில்லை. பலரிடமும் கையூட்டு பெற்றுக்கொண்டு விதிமீறல்கள் அனுமதி காக்கப்படுகிறது. லஞ்சம் வாங்குபவர்களை தண்டிப்போம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கீழ்மட்ட அதிகாரிகள் கையூட்டு பெற்ற பணத்தை தாண்டி இருக்கும் நபருக்கே வழக்கமாக மாமூல் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட கொடூரமான கொலை நடந்தது பற்றி காவல்துறை அமைச்சருக்கு ஒரு விளக்கம் அளித்தும் வருத்தம் தெரிவிக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் ஜனநாயக பண்புகளை பின்பற்றுவது இல்லை. இந்த நிகழ்விற்கு பிறகு 13 ரெஸ்டோ பார்கள் விதிமுறைகளை மீறியதாக மூடப்பட்டுள்ளது. இதை ஏன் முன்பே செய்யப்படவில்லை? புதுச்சேரியின் புனித தன்மையை கலாச்சாரத்தையும் காப்பாற்ற வேண்டுமெனில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரெஸ்டோ பார்களையும் உடனடியாக மூட வேண்டும். அதனால் ஏற்படும் வருவாய் இழப்பை அரசை உதாரீனப்படுத்தி செலவை குறைப்பதன் மூலமும் வரி பாக்கியை வசூல் செய்வதன் மூலமும் ஈடுகட்டி கொள்ளலாம். அரசின் மது கொள்கையையும் அதன் நோக்கங்களையும் அரசு அறிவிக்க வேண்டும். படிப்படியாக மதுவின் பயன்பாட்டை குறைப்பதற்காக நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு குடும்பத் தலைவர் இறப்புக்காக நிதியுதவி வழங்கும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் 30,000 வீதம் உதவித்தொகை வழங்கும் பணியினை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இன்று மேற்கொண்டார். குடும்ப தலைவர் இறப்பால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் விண்ணப்பங்கள் உறுதி செய்யப்பட்டு அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக நிதி செலுத்தப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆவணம் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட பயனாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர் செல்வம், இருதயராஜ், ராகேஷ், சகோதரர் ரகுமான் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியான கூலி திரைப்படத்தை பட்டாசு வெடித்து ஆரவாரத்துடன் உற்சாகமாக வரவேற்ற ரசிகர்கள். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி படம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் வெளியாகியுள்ளது. திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும், ரஜினி படத்திற்கு மாலை அணிவித்தும், பாலபிஷேகம் செய்தும், கேக் வெட்டியும் உற்சாகமாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திரையரங்கினில் ரஜினியின் முகத்தை காட்டும்போது தியேட்டர் உள்ளே இருந்த ரசிகர்கள் விசில் அடித்தபடியும், பேப்பர்களை கிழித்து தூக்கி எறிந்தபடியும் ஆரவாரத்துடன் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு AFT சாலையில் 1000 பேருக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்த சர்க்கரை விநியோக நிகழ்வு ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக இருந்தது. பாஸ்கர் அவர்களின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சர்க்கரை விநியோகம் காலை முதல் மாலை வரை நடைபெற்றது. பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் பாஸ்கர் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பாஸ்கர் அவர்களின் நீண்ட ஆயுள் மற்றும் நலனுக்காக இந்த பூஜைகள் நடத்தப்பட்டன. மேலும் முருங்கம்பாக்கத்தில் உள்ள ஜுவாலா இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உணவு அருந்தினர். பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஜுவாலா இல்லத்தில் நடைபெற்ற அன்னதானத்தில் பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகள் அனைத்தும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தல், ஆலயத்தில் பூஜை செய்தல், அன்னதானம் வழங்குதல் போன்ற செயல்கள் மூலம் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் தனது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். இதன் மூலம் அவர் பொதுமக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் தனது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். இதன் மூலம் அவர் பொதுமக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் புதுச்சேரி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் பாஸ்கர் அவர்களின் சமூக அக்கறையும் பொதுமக்களிடம் அவர் கொண்டுள்ள அன்பையும் வெளிப்படுத்துகின்றன. அவரது பிறந்தநாள் கொண்டாட்டம் ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக இருந்தது மட்டுமல்லாமல் சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாஸ்கர் அவர்கள் தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு புதுச்சேரி மக்களின் நலனுக்காக பாடுபட வேண்டும் என்பது அவரது ஆதரவாளர்கள் வாழ்த்தினர். அவரது பிறந்தநாள் கொண்டாட்டம் புதுச்சேரியில் ஒரு திருவிழா போல் கொண்டாடப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் கர்மவீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் சார்பாக புகையிலை பொருட்களுக்கு எதிரான பிரச்சார தெரு நாடகம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் கர்மவீரர் காமராசர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் சார்பாக இன்று காலை 10 மணி அளவில் குறும்பகரம் மாரியம்மன் கோவில் அருகில் புகையிலை பொருட்களுக்கு எதிரான பிரச்சார தெரு நாடகத்தில் நமது பள்ளி மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். தலைமை ஆசிரியர் திரு விவேகானந்தன் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஜெயசீலன், சிவசக்தி, சுதர்சனன், சதாசிவம், ஸ்ரீமதி, பிரேமலதா, சஹானா ஆகிய மாணவர்கள் பங்கு பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை பட்டதாரி ஆசிரியர்கள் திரு ராமன், திருமதி ராஷ்மி, திருமதி அருள்பிரியா, அருண்குமார், ஃபைசுல் நாசியா, கபில்ராஜ், இந்திரா, சாமுண்டேஸ்வரி, ஹரிக்குமார், நூலக ஆசிரியர் ரபேல், காளிங்கராயர், உடற்கல்வி ஆசிரியர் திரு லக்ஷ்மி நாராயணன், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் திருமதி ஜெயா, பிரியா, கௌசல்யா, ரம்யா, புனிதலக்ஷ்மி, பாலகணேஷ், ஜெயபாரதி, கணினி ஆசிரியர் திருமதி கோகிலா ஆகியோர் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழுக்கள், பெற்றோர் கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான பிரதீஷ் இருதயராஜ் தனது 49வது பிறந்த நாளை சிறப்புடன் கொண்டாடினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான பிரதீஷ் இருதயராஜ் இன்று தனது 49வது பிறந்த நாளை சிறப்புடன் கொண்டாடினார். பிரதீஷ் இருதயராஜ் நண்பர்கள் மற்றும் பிறந்தநாள் விழா குழுவினர் ஏற்பாட்டில் MVR மருத்துவமனை மற்றும் ஈரம் கல்வி மற்றும் கிராமப்புற வளர்ச்சி நிறுவனம் இணைந்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளர்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் புதுச்சேரி நீடராஜப்பர் வீதியில் உள்ள தென்றல் ஹாலில் காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. இம்மருத்துவ முகாமை முன்னாள் MLA பாலாஜி, காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி தலைவர் மருது பாண்டியன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதில் ராஜ்பவன் தொகுதியில் உள்ள தூய்மை பணி மேற்கொள்பவர்கள் மற்றும் ரிக்ஷா ஓட்டுநர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது உடலை மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு மருந்து மற்றும் மாத்திரைகளை பெற்று சென்றனர். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 12 மணி அளவில் கேக் வெட்டும் நிகழ்வு நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வாழ்த்த வந்தவர்கள் அனைவரையும் தப்பாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் மூலம் வரவேற்கப்பட்டனர். கேக் வெட்டும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் MP, திமுக அவைத் தலைவர் சிவக்குமார், காங்கிரஸ் கட்சி முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், பாலன் மற்றும் ரமா வைத்தியநாதன், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, டாக்டர் விஜயகுமாரி, முன்னாள் கவுன்சிலர்கள் ராஜலட்சுமி, குமரன், காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் தனுஷ், இளையராஜா, சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன், மீனவர் அணி காங்கேயன், சேவதள தலைவர் வீரா, ஊடக பிரிவு தலைவர் ஆரிசேகர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவு ஜெயபால், திருவேங்கடம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, நடராஜன் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி தலைவர் லட்சுமிபதி மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, வட்டார நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய பிரதீஷ் இருதயராஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பிரதீஷ் இருதயராஜ் நண்பர்கள் மற்றும் பிறந்தநாள் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை இடைப்பட்ட உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலை இடைப்பட்ட உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலம் நடைபெற்று வருகிறது. பணிகளை மேற்கொள்ள வாய்க்காலின் வேலைகள் செய்வதற்கு ஏதுவாக மண் கொட்டி பாதை அமைக்கப்படும் என்றும் அதன் மூலம் கட்டுமான பணிக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. மேலும் மறைமலை அடிகள் சாலையில் உப்பனாறு வாய்க்கால் இணைப்பு பகுதியில் சாலையை இணைப்பதற்காக ஆழ்துளை கான்கிரீட் பீம்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த கான்கிரீட் பீம்கள் அமைப்பதன் மூலம் மழை காலங்களில் உப்பனாறு வாய்க்காலில் அதிக அளவில் மழைநீர் கரை புரண்டு ஓடும் போது ஆழ்துளை மூலம் அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் பீம்கள் மழைநீரின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுத்து நிறுத்தும் மழைநீர் அருகிலுள்ள கெனடி நகர், சுப்ராயப்பிள்ளை சத்திரம், பூங்குளம், இளங்கோ நகர், சாந்தி நகர், சாந்தி நகர் விரிவு, சாரதி நகர் மற்றும் கோவிந்தசாலை பகுதிகளுக்கு உட்பட்ட குபேர் நகர், அந்தோனியார் கோவில் தெரு, வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, நேரு நகர், சகாயமாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி போன்ற உப்பனாறு வாய்க்காலை ஒட்டியுள்ள பகுதிகள் வெள்ளக்காடாக மாறிவிடுகிறது. இதனால் மேற்கண்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து வருகின்றனர். இவர்களின் இழப்புக்கு அரசாங்கத்தின் மூலம் எந்த ஒரு நிதி உதவியும் கொடுப்பதில்லை. மழை காலங்களில் மழைநீரை தடுத்து நிறுத்துவதற்கு அமைக்கப்பட்டுள்ள உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் தற்போது நிறுத்தி வைத்து வேறு ஏதேனும் திட்டம் தயார் செய்து மழைக்காலங்களில் மழைநீர் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு புகாமல் கடலில் சென்று கலப்பதற்கு ஏதுவாக சாலை அமைக்கும் பணியை மேற்கொள்ளுமாறு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு அதிகாரிகளும் மற்றும் ஒப்பந்ததாரர்களும் மேற்கண்ட பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் பலர் உடன் இருந்தனர். முத்தியால்பேட்டை திருவிழா ஆட்டோ பேரணியுடன் தொடங்கி வைத்தார்
ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பாக முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இலவச நடனம், ஓவியம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக தொகுதி முழுவதும் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் நிகழ்ச்சியின் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருவிழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்தவர்கள் மற்றும் கலந்து கொள்ள அனுமதி உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை பாராட்டி சான்றிதழை வழங்கினார். இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா இனிதே நடைபெற்றது. விழாவின் பள்ளியின் பொறுப்பாசிரியை மணிமொழி வரவேற்புரை ஆற்றினார். முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசளித்து சிறப்புரை ஆற்றினார். அரசு கொறடா மற்றும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் விழாவில் கலந்து கொண்டு விழாவிற்கு முன்னிலை வகித்து வாழ்த்துரை வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் தலைமையுரை வழங்கினார். அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களையும், விளையாட்டுப் போட்டிகளில் பரிசு பெற்ற மாணவ மாணவியர்களையும், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதலமைச்சரின் திருக்கரங்களால் பரிசுகள் வழங்கினார். கலை நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் இறுதியாக உயர்நிலை பிரிவு பொறுப்பாசிரியை அனிதா மேரி கிரேஸ் நன்றி கூறினார். விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவரும் சமூக சேவகருமான ராஜா உள்ளிட்ட அனைத்து நிலை ஆசிரியர்களும், அலுவலக ஊழியர்களும், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள 100 ஆண்டு பழமையான சொசைட்டி புரோகிரசிஸ்ட் உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர திருநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள 100 ஆண்டு பழமையான சொசைட்டி புரோகிரசிஸ்ட் உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் முனைவர் திருமலை வாசன் வரவேற்புரை வழங்கினார். செவாலிய பேராசிரியர் சச்சிதானந்தம் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் முதியோர் பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு இனிப்பும், போட்டியில் வென்றவர்களுக்கு தம் சொந்த செலவில் பரிசுகளையும் வழங்கினார். இந்த விழாவில் பள்ளியின் தாளாளர் வேதானந்தம், பள்ளி ஆய்வாளர் ராஜேந்திரன், ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவி அமிர்தம் குப்தா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ஆசிரியர் சிவகாம சுந்தரி நன்றியுரை வழங்கினார். நிர்வாகம் என்பதே இப்போ இவர் சொன்னார்கள் 1962 தான் முழுமையாக இணைந்தது. அப்படிதான் நமக்கு. அதே போல 1947 ஆகஸ்ட் பள்ளியை சிந்திச்சு நம்ம பள்ளியில் 2 முறை 3 முறை போட்டுருக்காங்க. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் அப்பாவு நகரில் நடைபெற்ற ஆத்ம நிர்பா பாரத் திட்ட நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் பங்கேற்றார். ஸ்வாவலம்பி பாரத் அபியான் என்ற சுயசார்பு பாரத இயக்கம் மூலம் மோடி அரசின் ஆத்ம நிர்பாத் பாரத் திட்டத்தை எடுத்துரைக்க இந்த நிகழ்வு ஒரு சான்று. பெண்களை தொழில் முனைவோராக அடுத்த கட்ட வளர்ச்சியில் பங்கு கொள்ள வைக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். பெண்கள் வேலைவாய்ப்பு பெற்றுவது மட்டும் இல்லாமல் தொழில் செய்து வேலைவாய்ப்பு தருவோராக உயர்த்த பாரதிய ஜனதா கட்சி நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநிலத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளது. இதில் முதல் கட்டமாக வாழைக்குளம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயம் அப்பாவு நகரில் இந்த நிகழ்வு பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் பங்கேற்று உரையாற்றினார். இதில் தற்சார்பு பாரதம் பற்றி பேராசிரியர் பூமா குமாரி உரையாற்றி உற்சாகப்படுத்தினார்.
வேளாண் அறிவியல் மையத்தை சேர்ந்த முனைவர் பொம்மி சிறு தொழில் முனைதல் பற்றி எடுத்துரைத்தார்கள். இதில் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் மற்றும் மாநில நிர்வாகிகள் சீனிவாச பெருமாள், சாய் சரவணன், ஃபாத்திமா, ஜெயந்தி மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றது. நாட்டின் 79வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டுள்ள நிலையில் சுதந்திர தினத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் வீடுகள், வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என பிரதமர் அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரி பாஜக சார்பில் தொகுதி வாரியாக விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியானது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொடங்கி ஆலை வீதி, கடலூர் சாலை வழியாக உழந்தை கீரப்பாளையத்தில் நிறைவடைந்தது. பேரணியில் தொகுதி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தானாம்பாளையம் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் தானாம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் செயின்ட் ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் நாட்டின் 79வது சுதந்திர தினம் மற்றும் ஆபரேஷன் சிந்தூரை வழி நடத்தியவர்களை கௌரவிக்கும் விதமாக பள்ளி மாணவர்களின் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. முன்னதாக தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் உள்ள சேர்மன் ராமு தலைமையில், துணை சேர்மன் திருமுருகன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மாணவர்களின் தேசிய கொடி அணிவகுப்பை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாணவர்களின் நடனம் மற்றும் சிலம்பாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பேரணியாக புறப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்து பள்ளி வளாகத்தை வந்தடைந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளியின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தாலுக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற மாணவர்களின் தேசிய கொடி அணிவகுப்பை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் தேசிய கொடி அணிவகுப்பு தனியார் மருத்துவமனை எதிரில் துவங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு கொடியசைத்து பள்ளி மாணவர்களின் தேசிய கொடி அணிவகுப்பை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாணவர்கள் கையில் தேசிய கொடி ஏந்தியபடி பேரணியாக புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக பள்ளி வளாகத்தை சென்றடைந்தனர். தொடர்ந்து பள்ளியின் தாளாளர் கிரண்குமார் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினர். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். தவளக்குப்பம் பகுதியில் ரூபாய் 51,51,000 செலவில் தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடக்கி வைத்தார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் திருமுறை கலாநிதி கிருஷ்ணசாமி நகரில் சாலை வசதி இல்லாததால்
அப்பகுதி மக்கள் மிகவும் இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். இதனை அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் நடவடிக்கை எடுத்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் தொகுதி மேம்பாட்டு நிதியை பெற்று ரூபாய் 51,51,883 செலவில் தார் சாலை மற்றும் வாய்க்கால் பணிக்கான திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் அழகி என்கின்ற அழகானந்தம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகி என்கின்ற அழகானந்தம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி மண்ணாடிப்பட்டு தொகுதி என்ஆர் காங்கிரசின் டிபிஆர் செல்வம் ஆதரவாளர்கள் தொகுதி செயலாளர் பழனிராஜ் தலைமையில் இளைஞர் அணி தொகுதி துணைத் தலைவர் புருஷோத் மற்றும் அறிவழகன் ஆகியோர் அவருக்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அவரது பிறந்தநாளையொட்டி பல்வேறு இடங்களில் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் மாவட்ட பாஜக சார்பில் தேசிய கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின்படி நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் மாவட்ட பாஜக சார்பில் கொடி அணிவகுப்பு இருசக்கர வாகன பேரணி பாகூர் மூலநாதர் ஆலயத்தின் அருகில் இருந்து புறப்பட்டது. அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமார் ஏற்பாட்டில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையிலும் துணைத் தலைவர் பழனிவேல், ரத்தினவேல், பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் ராமு, ஹேமமாலினி ஆகியோர் முன்னிலையில் கொடி அணிவகுப்பு இருசக்கர வாகன பேரணி பாகூரின் முக்கிய வீதிகள் மற்றும் குடியிருப்பு பாளையம், சேலியமேடு, அரங்கனூர், கரிக்கலாம்பாக்கம், அபிஷேகப்பாக்கம், நோனாங்குப்பம் டோல்கேட் வழியாக அரியாங்குப்பத்தை வந்தடைந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், சுமதி, அருணாச்சலம், பாஸ்கல்ராஜ், ஐயனாரப்பன், முன்னாள் பாஜக மாநில துணைத் தலைவர், முன்னாள் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன், லக்ஷ்மிகாந்தன், சக்திபாலன், பிரியா, சந்திரமோகன் மற்றும் மாநில நிர்வாகிகள், அரியாங்குப்பம் மாவட்ட நிர்வாகிகள், பாகூர், நெட்டப்பாக்கம் மற்றும் ஏம்பலம் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.